சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆ ويتطهر ما استطاع من طهر ويدهن من دهنه او يمس من طيب بيته ثم يخرج فلا يفرق بين اثنين ثم يصلي ما كتب له ثم ينصت اذا تكلم الامام الا غفر له ما بينه وبين الجمعه الاخرى. ஒரு மனிதர் வீட்டில் இருந்து கிளம்புற நேரத்துல குளித்து முடிந்த அளவுக்கு சுத்தமாகி வீட்டில் உள்ள எண்ணெயை பூசி அதே போல என்ன அதாவது வாசம் பூசி பள்ளிக்கு வர நேரத்துல ரெண்டு பேருக்கு இடையில பிரிக்காம வந்து அப்படின்னா என்ன கொஞ்சம் நேரத்தோட வரணும். நிறைய பேர் என்ன சொல்றேன்னா லேட் ஆகி வரது எல்லாத்தையும் பிரிச்சு போய் என்னது எப்பயும் பிரிக்கல அங்கேயும் பிரிச்சது பிரிச்சு கொண்டு போய் அங்க முன்னாள் உட்கார்ந்துருது. இதே முறையான ஒரு நடைமுறை அல்ல. நேரத்தோட வாரத்துக்கு சொன்னா ரெண்டு பேருக்கு இடையால போகாம அது ஒரு அசிங்கமான செயல் இஸ்லாம் என்ன செய்யும் சொல்லு. வந்து சும்மா குத்திபலஹு அதாவது சும்மா யுஸல்லிமா குத்திபலஹு அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு அவர் தொழுதால், அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு தொழுதாண்டா 2 4 6 8 10 12 தொழுதுகிட்டே இருக்கிறார். எது வரைக்கும்? அதான் சொல்லு வரைக்கும். அதான் சொன்னா இமாம் மிம்பர்ல குத்பா என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். அது வரைக்கும் அவர் தொழுதால் அவருக்கு 2 ஜும்மா அந்த ஜும்மா அடுத்த ஜும்மா இடையில உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தர் பள்ளிக்கு போய் நேரத்தோட இருந்து அதாவது பள்ளியில போய் கஹ்ஃப் ஓதுவது ஹதீஸ்ல வந்திருக்குதா அல்லது இதுல வந்திருக்கா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்குரிய செயலா கஹ்ஃப் வரல. ஜும்மாவுடைய தினத்துல கஹ்ஃப் ஓதினா சிறப்புண்டு சில ஹதீஸ்கள் வருது. சரியா? அதுல சில விமர்சனங்களும் உண்டு. இந்த ஹதீஸை நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்துக்கணும் சொன்னோம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் கஹ்ஃப் ஓதணும்ன்றது இல்ல. நம்ம என்ன செய்யலாம்? சுபஹ் புற ஓதலாம், வேற நேரங்கள் என்ன செய்யலாம் அதை ஒதுக்கலாம். அந்த நேரத்துல தொழுதால் ஒருவர் 2 4 5 இப்படி தொழுது இந்த கூலி வந்திருக்கு. என்ன கூலி? இந்த ஜும்மாவுக்கு அடுத்த ஜும்மாவுக்கு இடையில பாவங்கள் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்தி வருது. அப்ப ஜும்மாவுடைய சுன்னத்தல்ல இது. ஜும்மாவுடைய தினத்துல தொழுற ஒரு தொழுகை. அப்ப இது இந்த மாதிரி ஒருவர் தொழுவாராக இருந்தால் சும்மா யுன்சித்து இதா தக்கல்லமல் இமாம் குத்பா செய்ய ஆரம்பிக்கிற நேரத்தில் அடுத்து இன்னொன்று செய்யணும். பேசாம அதை கேட்டு சும்மா யுன்சித்து இதா தக்கல்லமல் இமாம் குத்பா செய்ய ஆரம்பிக்கிற நேரத்தில் அடுத்து இன்னொன்று செய்யணும். பேசாம அதை கேட்டு கண்டிக்கணும். ஒரு எல்லாம் செஞ்சு தொழுட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு அவருக்கு அந்த கூலி என்ன செய்யாது? கிடைக்காது. எல்லாம் முடிச்சுட்டு பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு. போன் டைம்ல ஒரு ரிங் பண்ணி சிலர் என்ன செய்யறா அவங்க நீயத்துல நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றல இருக்கு நீயத்துல. ஆனா சத்தம் கேட்கும் தானே, அப்ப சைலன்ஸ்ல போட்டிக்க மாட்டாங்க. எடுத்து இந்த டைம்ல மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, சைலன்ஸ்ல போட்டு வைக்கிறது. வாட்ஸ்அப் பார்த்தாச்சு. அந்த டைம்ல என்ன செஞ்சாச்சுன்னா வாட்ஸ்அப் பார்த்தாச்சு. ஆனா அவர் இன்னியத்துல என்ன நான் பார்க்கலன்றதா இருக்கு. ஆனா பார்த்துட்டாரு. சிலர் போன்ல ஓதுறது முன்னால முஸ்தஃப் எல்லாம் இருக்கும். ஆனா போன்ல தான் ஓதுறது. போன்ல ஓதிட்டு இருக்க டைம்ல என்ன நடக்கும்? திடீர்னு நீங்க டேட்டா ஆஃப் பண்ணிக்க மாட்டீங்க, ஒரு மெசேஜ் வந்துடும். அல்லது டேட்டா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. வைஃபை கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சு பக்கத்துல எப்போ ஹாட்ஸ்பாட் போட்டுப்பீங்க, அது வந்து பாஞ்சிருக்கீங்க. இப்படி ஏதாவது முசிபத் செய்து அந்த டேட்டால எடுத்து விட்டானுங்களே உங்களுக்கு என்ன செய்யும்? அது பாலாம். சாதாரண சில விஷயங்கள பரவாயில்ல. சில மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு பகீரண்ட் ஆகிற சில மெசேஜ் ஆയിരിக்கும். அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லா க்ளோஸ். அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லா என்ன செய்யும்? நான் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிறேன் முழு ஜும்மாவும் என்ன செஞ்சிடும்? காலியாயிரும். எனவே எங்களை திசை திருப்பக்கூடிய எந்த விஷயத்தையும் வச்சிடக்கூடாது. அதை விட நல்லது மொபைல் ஓபன் விட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு. இப்படி அதாவது சும்மா யுன்சித் இதா தக்கல்லமல் இமாம் பேச ஆரம்பித்தால் மௌனித்து கேட்கணும். இப்படி நடந்த அவருடைய பாவங்கள் என்ன செஞ்சிடும்? மன்னிக்கப்படும் என்று வருது. அப்ப இது ஜும்மாவுடைய அதாவது